ஹாய் மை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த அளவுக்கு அந்த பருப்பு உருண்டை உடையாமல் சூப்பராக வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அம்மியில் அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வந்து மிக்சியில் அரைச்சி வைக்கிறத விட அம்மியில் அரைச்சி வச்சா ரொம்ப மணமாகவும் நல்லா இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவு சோம்பையும் இந்த மிளகாயோடு வச்சு அரைச்சிக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மிளகாய் அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு கடலைப்பருப்பையும் நம்ம அம்மியிலேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நமக்கு அம்மியில் அரைச்சி வைக்கிறப்ப மிக்சியில் வைக்கிறத விட அந்த பருப்பு உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அம்மியில் அரைச்சி வைக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்த்துடலாம். கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு. அதுக்கடுத்து இந்த அம்மியை வந்து கழுவி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது குழம்புக்கு ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயம், 400 கிராம் தக்காளி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி ஊற வச்சாச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சாச்சு. இதுதான் வந்து நம்ம அரைச்ச மசாலா. இப்போ இது எல்லாமே நமக்கு போதும். அடுத்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே போடணும்னு தேவை கிடையாது. இப்போ இந்த மசாலாவை இதோட சேர்த்து வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயில் பாதி தேங்காயை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். மீதியை வந்து குழம்புக்கு அரைச்சி ஊற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு உருண்டையோட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லா பக்கட்டும் அந்த உப்பு, மிளகாய், தேங்காய் எல்லாமே சாறுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பானையில் தண்ணியை காய வச்சுக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். நமக்கு சூப்பரான பருப்பு உருண்டை வந்துடும், உடையாது. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம குழம்புல சேர்க்கும்போது பருப்பு உருண்டை உடையாமல் வரும். அடுத்து இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னே அந்த கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் வச்சுருக்கோம்ல, வெந்தயம், இது எல்லாத்தையுமே எண்ணெயில் தாளிச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நம்ம மீதம் வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மீதம் வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை மிக்சியில் அரைக்க சொல்லி அதையும் இதோட சேர்த்துடலாம். அந்த அம்மி கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியுமே இதோட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வந்து பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு தான் உப்பு அதில் சேர்த்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ குழம்பு கொதிச்சோன்னே நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டையை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சேர்க்கும்போது அந்த பருப்பு உருண்டை உதிராது. நம்ம எப்படி சேர்க்குறோமோ அதே அளவே அப்படியே இருக்கும். இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு குழம்பு வந்து தண்ணியாக இருக்குது. அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்பு வந்து கெட்டியாயிரும். இப்போ நமக்கு அந்த பருப்பு உருண்டை வந்து உடையாமல் நம்ம எப்படி சேர்த்தோமோ அதே அளவு தான் இருக்குது. அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி அதையும் இந்த குழம்போட சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ சூப்பரான குழம்பு ரெடி.
சூடான சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப மணமாக இருக்கும். கையில் அரைச்சி வச்சனால 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. நம்ம பக்குவமாக சூடு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.